அனைவருக்கும் வணக்கம். விருச்சக ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு சமகிரகமாகவும் நட்பு கிரகமாகவும் திகழக்கூடிய சுக்கிரன் இந்த வேளையில் உச்சபலம் பெறுகிறாருங்க. சுக்கிரன் உச்சபலம் பெற்றிருக்கும் இந்த வேளை என்பது நீங்கள் நினைப்பதை விட அபரிவிதமான மாற்றத்தை அள்ளி கொடுக்கும் சிறப்பான தருணமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் 7 மற்றும் 12ஆம் இடத்தின் அதிபதியாக திகழ்கிறாருங்க சுக்கிரன். அவர் மிக வலுவாக பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தில் உச்சபலம் பெறுகிறார். நவகிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கக்கூடிய சுக்கிரன் ராசிக்கு சப்தமாதிபதியாகவும் மோட்சக்காரகனாகவும் விரையாதிபதியாகவும் திகழ்கிறார். அவர் பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5ஆம் இடத்தில் உச்சம் பெறுகிறாருங்க. ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சுக்கிரன் விருச்சக ராசிக்காரர்களுக்கு நினைப்பதை விட மிகப்பெரிய அளவிலான அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த வேளையில் அற்புதமாக உருவாக்கி கொடுக்க போகிறார். பெரிய அளவிலான காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்ற அனைத்தையும் தவிடுபடியாக்கி உறுதியாகவே உங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சி நிறைந்த ஒரு தருணமாக சுக்கிரன் உச்சம் பெறக்கூடிய இந்த வேளையானது அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க சுக்கிரன். நினைப்பதை விட பல வகையான காரிய தடைகளும் சிரமங்களும் சிக்கல்களும் முற்றிலுமாக விலகி முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைவதோடு மட்டுமல்லாது 5ஆம் இடத்தில் உச்சம் பெற்று அங்கு மிக வலுவாக சுமார் 3 மாத காலத்திற்கு நேர்கதியிலும் வக்ரகதியிலும் வலம் வரப் போகிறார். ராசியின் அதிபதியான செவ்வாயும் அங்கு நுழைகிறார். சுக்கிரன், செவ்வாய், சூரியன், புதன், சனி என பல கிரகநிலைகள் ஒன்றிணைந்து கிரக கூட்டு சேர்க்கை யோகத்தை ஏற்படுத்துவதால் பல காரிய தடைகள் தவிடுபடியாகி அபரிவிதமான மாற்றத்தை இந்த தருணத்தில் உறுதியாகவே சந்திக்கக்கூடிய முதன்மையான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் விருச்சக ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதை சப்தமாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் உறுதிப்படுத்துகிறாருங்க. லாபஸ்தானத்தை பார்ப்பதால் தொழில் வியாபார ரீதியாக லாபம் பல மடங்கு உயரும். கைகளில் பண புழக்கம் அதிகரிக்கும். ஆடை ஆபரண சேர்க்கைக்கான நல்ல வாய்ப்புகள் உண்டு. பூர்வீக சொத்துக்களை முற்றிலுமாக விற்று புதிய சொத்துக்களை வாங்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்க போகிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை விட உங்களுடைய வருமானம் பல மடங்கு உயரும். சிறப்பான வேலையாக உறுதியாகவே இந்த தருணத்தை மாற்றி கொடுக்க போகிறாருங்க சுக்கிரன். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பொதுவாகவே பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தில் சுக்கிரன் நுழைந்திருப்பதால் நீதிமன்ற வழக்குகள், உடன் பிறந்தவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் போன்ற அனைத்தையும் சுமூகமாக தீர்வு காணக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். அதிலும் அங்கு அவர் உச்ச பெற்றிருப்பதால் எதிர்பார்க்கக்கூடிய பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் நிறைவாக அள்ளி கொடுப்பார். 2, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கும் சுக்கிரன் மிக வலுவாக 5இல் உச்சபலம் பெற்றிருப்பதால் நினைப்பதை விட பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உங்களுடைய சிறு முயற்சியிலே வந்து சேர்வதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துகிறார். உதாரணமாக ஒரு கதை ஒன்றை பார்ப்போம். ஒரு நபர் இருக்கிறார். அவர் உடல் முழுக்க பிரச்சனை. அவரால் எந்த வேலையும் செய்ய முடியவில்லை. உடல் முழுக்க பிரச்சனை இருக்கிறது என்று அவரால் எந்த வேலையும் செய்ய முடியாமல் துவண்டு கொண்டிருக்கிறார். உடனே பல மருத்துவர்களை அணுகுகிறார். மருத்துவர்களை அணுகி சிகிச்சை பெற்றாலும் அவருக்கு பெரிய அளவில் பலன் கொடுக்கவில்லை. அப்படி அவர் பிரச்சனையை இருப்பதை அறிந்த ஒரு நபர் அந்த வழியாக செல்லும் போது அவரை பார்த்துவிட்டு செல்லலாம் என்று அவரை பார்க்கிறார். அப்போது அவருக்கு புரிந்து விடுகிறது. புரிந்தவுடனே அவரது பையில் இருந்த 45 மாத்திரைகள் நிறைந்த ஒரு பையை எடுக்கிறார். அதை எடுத்து அவரிடம் கொடுத்துவிட்டு, இதில் 45 மாத்திரைகள் இருக்கிறது. இந்த 45 மாத்திரைகளை தினமும் இரவு வேளையில் தூங்குவதற்கு முன் சாப்பிட்டு விட்டு தூங்கு. 45 நாட்களில் உனது உடலில் இருக்கும் அத்தனை பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் என்று சொல்கிறாருங்க. சரி என்று அவர் வாங்கிக் கொள்கிறார். ஆனால் அதற்கு முன் ஒரு கட்டளை இருக்கிறது. பகல் பொழுதில் உனது உடலில் முழுக்க வேர்வை வர வேண்டும். அப்போதுதான் இரவு வேளையில் இந்த மாத்திரையை பயன்படுத்த வேண்டும். அப்படி பயன்படுத்தினால்தான் அது வேலை செய்யும் என்று சொல்கிறாருங்க. சரி என்று அவர் வாங்கிக் கொள்கிறார். முதல் நாளில் பகல் பொழுதில் வேர்வை வர வேண்டும் என்று வேலை செய்யலாம் என்று நினைக்கிறார். முடியவில்லை. சரி, சிறிது தூரம் நடந்து செல்வோம் என்று ஒரு குறிப்பிட்ட தூரம் நடந்து சென்று வீடு திரும்பி வருவதற்குள் வேர்வை வேர்த்து விடுகிறது. துடைத்துவிட்டு வேர்வை ஆறியதற்கு பிறகு இரவு சாப்பிட்டு விட்டு அந்த மாத்திரையை போட்டு தூங்கிக் கொள்கிறார். அடுத்த நாள் ஏற்கனவே சென்ற தூரத்தை விட சற்று தூரம் செல்கிறார். அடுத்த நாள் அதைவிட தூரம் செல்கிறார். அடுத்த நாள் ஓட்டமும் நடையுமாக அந்த இடத்தை அடைகிறார். அதற்கு பிறகு ஓட ஆரம்பிக்கிறார்.
ஓரிரு வாரங்களிலே குறிப்பிட்ட இலக்கை விரைவாக ஓடக்கூடிய அளவிற்கு அவரது உடல் நலம் நன்கு பரிபூரணமாக குணமடைந்து விடுகிறது. குறிப்பாக 21 நாள் முடியும் போது அவருடைய உடலில் இருந்த அத்தனை பிரச்சனைகளும் நீங்கி பரிபூரண சுகம் பெற்றுவிட்டார். அப்படி பெற்றதால் மீதி இருக்கக்கூடிய மாத்திரைகளை பார்த்து இது வீணாகிவிடும், இதை கொண்டு போய் அவரிடமே கொடுத்து விடலாம், வேறு யாருக்காவது பயன்படட்டும் என்று அவர் கொடுத்தவரை சென்று பார்த்து, நீங்கள் கொடுத்த மாத்திரை 21 நாளிலே எனக்கு நன்றாக வேலை செய்துவிட்டது, மீதி இருக்கக்கூடிய மாத்திரையை பிடிங்கள் என்று அவரிடம் கொடுக்க அவர் அப்போது சொல்கிறார், நான் உனக்கு கொடுத்தது சாதாரண மூலிகை மிட்டாய் தான், அது மிகப்பெரிய அளவிலான மாத்திரை இல்லை, ஆனால் இந்த மாத்திரையை சாப்பிட வேண்டும் என்று பகல் பொழுதில் நீ செய்தாய் பத்தியாய் வேலை, அதுதான் உன்னுடைய வாழ்வில் உன்னுடைய உடலில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது என்று சொல்கிறாருங்க. இது போன்றுதான் விருச்சிக ராசிக்காரர்களும் நம்மளுடைய வாழ்வில் மிக சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் 5ல் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் லாபத்தை பார்க்கக்கூடிய இந்த வேளையில் சிறு முயற்சியாக இருந்தாலும் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. குடும்ப வருமானம் பல மடங்கு உயரும். குடும்ப உறவுகளுக்கிடையே இருந்த பல சிக்கல்களும் சிரமங்களும் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகும். குடும்ப உறவுகள் வலுப்பெறுவதோடு பல பிரச்சனைகளையும் சிரமங்களையும் முழுமையாக களைந்து முன்னேற்றத்தை பெறக்கூடிய அற்புதமான தருணமாக இந்த வேலை அமைய போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. திருமணம், காதுகுத்து, வளகாப்பு, புதுமனை புகுதல் என பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் இந்த தருணத்தில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தடையில்லாமல் கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு. செவ்வாய், சனி உள்ளிட்ட பல கிரகநிலைகள் சுக்கிரனுடன் இணைந்து வலம் வருவதால் அமோகமான மாற்றம் நிச்சயமாக உண்டு. உத்தியோகத்தில் அன்றாட பணிகளை விரைவாக செய்வதோடு உற்சாகம் மேலிடக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றமும், ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட சிறப்பான வாய்ப்புகளும் உங்களை தேடி வருகிறது. தொழில்துறை, வியாபாரத்துறையில் நீங்களே வியக்கத்தக்க வகையில் அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சந்தை நிலவரம் சாதகமாக அமையும். தொழிலில் எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ள முடியும். கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் நாயகன் என்று அழைக்கக்கூடிய சுக்கிரன் உச்சபலம் பெற்றிருப்பதால் கலைத்துறையில் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது மிகப்பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளும் ஒப்பந்தங்களை மேற்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே கிடைக்கிறது. கலைத்துறையில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை முழுமையாக களைந்து முன்னேற்றத்தையும் அபரிவிதமான வளர்ச்சியையும் இந்த தருணத்தில் கலைத்துறையில் உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிரமங்கள், சிக்கல்கள் என்று சொல்லக்கூடிய அத்தனையையும் விலக்கி வருகின்ற தேர்தலை மையமாக கொண்டு மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பை பெறக்கூடிய சிறப்பான சந்தர்ப்பமாக இந்த வேலை அமைகிறது. மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. விவசாயத்துறையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட அபரிவிதமான வளர்ச்சி இந்த தருணத்தில் சிறப்பாக அமையும். பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய சுக்கிரன் உச்சபலம் பெற்றிருப்பதால் எதிர்பார்ப்பதை விட விருச்சிக ராசிக்கார பெண்மணிகளுக்கு அமோகமான நன்மையும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாகவே தடையில்லாமல் கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். விருச்சிக ராசிக்காரர்களுடைய வாழ்வில் அபரிவிதமான நன்மையும் வளர்ச்சியும்